மதம் மாற்றம் ஒரு பித்தலாட்டம். மதம் மாற்றம் ஒரு தேசிய அபாயம். மதம் மாறுவதும், மதம் மாற்றப்படுவதும் குற்றம். இதெல்லாம் மகாத்மா என்று காங்கிரஸ்காரர்களால் அழைக்கப்படும் காந்தியடிகள் சொன்னது. மதம் மாற்றம் குறித்தும், மதம் மாற்றப்படுவதை தடுக்க என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்றத பற்றியும் காந்தியடிகள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. இந்த மதம் மாற்றம் குறித்து மட்டும் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். அதுக்கு முன்னாடி சில முக்கியமான விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்கு. அது எல்லாத்தையுமே பார்த்துடலாம். இந்த உலகத்துல ஏகப்பட்ட நாடுகள் இருக்கு. இங்க இருக்கிற ஒவ்வொரு நாட்டுக்குமே அந்த நாட்டின் மண் சார்ந்த கலாச்சாரம், பாரம்பரியம், பண்பாடு அப்படின்றது இருக்கும். இப்போ கிறிஸ்துவ நாடுகளாக, இஸ்லாமிய நாடுகளாக இருக்கக்கூடிய நாடுகளை எடுத்து பாருங்களேன். அந்த நாட்டினுடைய பூர்வீகம் அப்படின்றது கிறிஸ்தவமாகவோ, இஸ்லாமிய மதமாகவோ இருக்காது. அந்த நாட்டினுடைய உண்மையான பூர்வீக கலாச்சாரம், பண்பாடு, பாரம்பரியத்த அழிச்சிட்டு தான் இந்த புதிய மதங்களாகன கிறிஸ்துவ மதம், இஸ்லாமிய மதம் அந்த நாட்டுக்குள்ளேயே வந்திருக்கும். அமெரிக்கா இப்போ ஒரு கிறிஸ்துவ நாடா இருக்கு. ஆனா, அமெரிக்கா கிறிஸ்துவ நாடா? கிடையாது. அமெரிக்காவுடைய பூர்வீகம் இருக்கு இல்லையா? அந்த நாட்டுடைய பண்பாடு, கலாச்சாரம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் கிறிஸ்துவமா? கிடையாது. ஈரான், சவுதி, எகிப்து இது மாதிரியான இஸ்லாமிய நாடுகள் ஏகப்பட்ட நாடுகள் இங்க இருக்கு. அந்த நாடுகளின் உண்மையான பூர்வீகம், பண்பாடு, கலாச்சாரம் இஸ்லாமா? அந்த நாடுகளின் மண் சார்ந்த கலாச்சாரம் இருக்கு இல்லையா? உண்மையான பூர்வீகம் இருக்கு இல்லையா? அந்த வரலாறுகளை அழிச்சிட்டு தான் அங்க இஸ்லாம் என்ற ஒரு மதம் வந்திருக்கும். கிறிஸ்துவம் அப்படின்ற அந்த ஒரு மதம் வந்திருக்கும். இஸ்லாம்னு ஒரு மதம் உருவாச்சு இல்லையா? இஸ்லாம் என்ற மதம் உருவான 500, 600 ஆண்டுகளுக்குள்ளேயே ஏகப்பட்ட நாடுகளை அவங்க இஸ்லாமிய நாடாக மாத்திட்டாங்க. அந்த நாட்டில இருந்த அவங்களுடைய கலாச்சாரம், பூர்வீக கலாச்சாரம்னு சொல்லுவாங்க இல்லையா? அது எல்லாத்தையுமே அழிச்சிருக்காங்க. அந்த கட்டமைப்புகள், அந்த பில்டிங்ஸ் எல்லாத்தையுமே அழிச்சிருக்காங்க. அந்த வழிபாட்டு முறைகளை அழிச்சிருக்காங்க. அதெல்லாம் அழிச்சதுக்கு அப்புறமாகத்தான் அவங்க அந்த நாடுகளை முழுமையான இஸ்லாமிய நாடா மாத்திருக்காங்க. அதே மாதிரி தான் கிறிஸ்துவமும் பண்ணியிருக்கு. அந்த காலத்திலிருந்து இப்ப வரைக்கும், இந்த நொடி வரைக்கும் அந்த 2 மதங்களால கான்கர் பண்ண முடியாத ஒரு நாடுன்னா நம்முடைய பாரத தேசம் தான். அவங்களால நம்முடைய பாரத தேசத்தை முழுமையான இஸ்லாமிய நாடாகவும் மாற்ற முடியல, முழுமையான கிறிஸ்துவ நாடாகவும் மாற்ற முடியல. ரொம்ப ட்ரை பண்றாங்க, பண்ணியிருக்காங்க, பண்றாங்க, பண்ணவும் போறாங்க. இஸ்லாமிய படையெடுப்பு நடந்தது இல்லையா? அந்த காலகட்டங்கள்ல ஏகப்பட்ட கோவில்கள் இடிக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் இங்க இன்னமும் பல ஆயிரம் கோவில்கள் இருக்கு. அதே மாதிரி ஏகப்பட்ட செல்வங்கள் அவனுங்க திருடிட்டு போயிருக்கானுங்க. ஆனாலும் இப்போ வரைக்கும் ஹிந்து கோவிலின் செல்வங்கள் இருக்கு. இஸ்லாமிய படையெடுப்பு என்பொழுது இந்த நாட்டை இஸ்லாமிய நாடாக மாற்றணும் அப்படின்றதுக்காக அவங்க கையில் எடுத்த ஆயுதம் தான் பயம். கழுத்தில் கத்திய வச்சு, இல்லைனா உயிர் பயத்தை காட்டி, உன் குழந்தைகளை கொண்டுருவேன்னு சொல்லி பயமுறுத்தி, இதை மாதிரிலாம் பண்ணி மதமாற்ற செஞ்சாங்க. அதே மாதிரி பெண்கள், குழந்தைகள், வயதான பெண்கள்னு கொஞ்சம் கூட பாரபட்சமே பார்க்காம, பெண்கள், குழந்தைகள், வயதானவர்கள்னு கூட பார்க்காம பாலியல் வன்புணர்வு செஞ்சாங்க. அதை மாதிரி பண்ணிட்டாங்கன்னா அவங்க இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவங்களா ஆயிடுவாங்கன்னு சொல்லி அதை மாதிரிலாம் அவங்க பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் நம்ம நாட்டில் இருந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா? அதை எல்லாத்தையுமே தீயிட்டு அழிச்சாங்க. புகழ்பெற்ற நலந்தா பல்கலைக்கழகம் உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இப்போ வரைக்கும் அந்த ஒரு சைட்டை உங்களால் போய் பார்க்க முடியும். உங்களுக்கு டைம் கிடைச்சுன்னா தயவு செய்து போய் பாருங்க. எரிக்கப்படும் பொழுது அந்த இடம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத உங்களால் இமேஜினேஷன் பண்ணி பார்க்க முடியும். ஏன்னா அந்த எச்சங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்போ ஒரு இடத்துல தீ பிடிச்சிக்கிச்சுன்னா அந்த தீ காயங்கள், அந்த தடயங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் இன்னமும் நலந்தா பல்கலைக்கழகத்தில் இருக்கு. பல லட்சம் ஓலைச்சுவடிகளை எரிச்சிருக்காங்க. அங்கிருந்த ப்ரொஃபசர்ஸ், அதாவது குருக்கள்னு சொல்லுவாங்க இல்லையா? அவங்கள உயிரோட எரிச்சு கொண்டு இருக்கானுங்க. அங்கிருந்த குழந்தைகளை கொண்டு இருக்கானுங்க. இதை மாதிரி நம்முடைய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனை நலந்தான்னு மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட இடங்களை இவனுங்க அழிச்சிருக்கானுங்க. இதெல்லாம் இருந்ததுன்னா இவங்களுடைய கலாச்சாரம், ஹிந்துயிசம் அப்படின்ற அந்த ஒரு விஷயம், சனாதன தர்மம் இருக்கு இல்லையா? அது தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஸோ நாம அதை ஸ்டாப் பண்ணணும்னா இதை மாதிரியான விஷயங்களை நாம அழிக்கணும். கோவில்களை இடிக்கணும், கோவில்களை அழிக்கணும், அந்த சொத்துக்களை நம்ம திருடணும். அதே நேரத்தில் இதை மாதிரி கல்வி நிலையங்கள் இருக்கு இல்லையா? அது எல்லாத்தையுமே நம்ம அழிக்கணும். குருகுலங்கள் அப்படின்றதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இதை மாதிரியான முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே இஸ்லாமிய படையெடுப்பின் பொழுது அவனுங்க அழிச்சானுங்க. இவ்வளோ கொடூரமான காரியங்கள் பண்ணியிருந்தாலும் அவனுங்களால இந்தியாவை இஸ்லாமிய நாடாக மாற்ற முடியல. இதே மாதிரி தான் பிரிட்டிஷ்காரங்களும் பண்ணானுங்க. செயற்கையான பஞ்சங்களை உருவாக்கினானுங்க. பல லட்சம் மக்களை கொடூரமாக கொன்னானுங்க. செயற்கையான பஞ்சத்தில் மக்கள் கஷ்டப்பட்டு இருக்கும் பொழுது அந்த ஒரு வறுமையை யூஸ் பண்ணி மதமாற்றம் செய்ய ஆரம்பிச்சானுங்க. அதெல்லாம் அவனுங்க பண்ணியிருந்தாலும் அவனுங்களால இந்தியாவை முழுமையான கிறிஸ்துவ நாடாக மாற்ற முடியல. இன்னைக்கு நான் ஒரு ஹிந்துவா இங்க இருக்கேனா, இன்னைக்கு நீங்க ஒரு ஹிந்துவா இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா இதுக்கெல்லாம் முக்கியமான மூல காரணம் நம்மளுடைய முன்னோர்கள். ஒன்றும் இல்லை, பல நாடுகளை கொஞ்சம் போய் பாருங்க. நாட்டினுடைய நிலைமை எப்படி இருக்குன்றத பாருங்க.
அவங்களுடைய பூர்வீகம் அவங்களுக்கு தெரியல. அவங்களுடைய வழிபாட்டு முறை அவங்களுக்கு தெரியல. கலாச்சாரம், பண்பாடு இது எதுவுமே அவங்களுக்கு தெரியல. ஆனா நாம இந்த நாட்டுல இருக்கிற நாம, இந்துக்களாக இருக்கக்கூடிய நாம, பலாயிரம் வருஷம் ஃபாலோ பண்ண கலாச்சாரத்தை இப்ப வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் காரணம் நம்முடைய முன்னோர்களின் சாக்ரிஃபைசஸ் தான். கழுத்துல கத்திய வச்சு மதம் மாற முடியுமா? முடியாதா? மதம் மாறலன்னா நான் உன்னை கொன்னுடுவேன்னு சொல்லியிருந்தாலும், சாவடிச்சா சாவடிச்சுக்கோடா. நான் செத்தாலும் சாவேனே ஒழிய, உன் மதத்துக்குலாம் என்னால மாற முடியாதுடான்னு சொல்லி, நம்மளுடைய முன்னோர்கள் மரணத்துக்கு முத்தம் குடுத்தாங்க. மரணத்தை ஏத்துக்கிட்டாங்க. மதம் மாறல. மதம் மாற்றம் ஒரு தேசிய அபாயம்னு சும்மாலாம் சொல்லல. மதம் மாற்றத்தால நடந்த நிகழ்வுகள்லாம் கொஞ்சம் பாருங்க. மத ரீதியில இங்க இந்துக்களுக்கு எதிராக நடந்த கலவரங்கள்லாம் பாருங்க. அதெல்லாம் உங்க கண்ணு முன்னாடி வந்து போனதுனால தான் மதம் மாற்றம் ஒரு தேசிய அபாயம், மதம் மாற்றம் ஒரு பித்தலாட்டம்லாம் சொல்லியிருக்காங்க. இதுல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, இங்க இருக்கிற இந்துக்களுக்கு எதிராக நடந்த கலவரங்கள் இருக்கு இல்லையா, அந்த கலவரங்களை தலைமையேற்று நடத்தினவங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் ஏதோ அரேபியால இருந்து வந்தவங்க, கிறிஸ்துவ நாடுகளிலிருந்து அவங்க பிறக்கும் போதே கிறிஸ்தவர்களா பிறந்தவங்க எல்லாம் கிடையாது. இங்க இந்துக்களுக்கு எதிராக நடந்த வன்முறைகளை தலைமையேற்று நடத்தினது பூரா ஆளுங்களும் இந்தியர்கள் தான். இங்க பொறந்து இங்க இருந்தவங்க மதம் மாறினவங்க. பூர்வீக இந்தியர்கள் மதம் மாறி இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் தான் இங்க இருந்த இந்துக்களுக்கு எதிராக இப்படிப்பட்ட காரியங்கள் செஞ்சிருக்காங்க. அதுக்கு தான் மதம் மாற்றம் அப்படிங்கிறது தேசிய அபாயம்னு சொல்றாங்க. இத மாதிரி மதம் மாறுபவர்களுக்கும் மதம் மாற்றம் செய்பவர்களுக்கும் மோடி அரசாங்கம் ஒரு தரமான சம்பவத்தை இப்போ செஞ்சிருக்கு. நம்ம நாட்டினுடைய கலாச்சாரத்தை, பூர்வீக கலாச்சாரத்தை பாதுகாக்கிறதுக்காகவும், நம்முடைய பாரம்பரியத்தை பாதுகாக்கிறதுக்காகவும், நம்முடைய மக்கள் தொகையை, ஹிந்து மக்கள் தொகையை சமநிலையில வச்சிருக்கணும் அப்படின்றதுக்காகவும் மத்திய அரசு, மத்திய பாஜக அரசு, மோடி தலைமையிலான பாஜக அரசு ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சிருக்காங்க. அதை நாம எல்லாருமே பாராட்டணும். கண்டிப்பா நாம அந்த விஷயத்தை எல்லார்கிட்டயுமே கொண்டு போய் சேர்க்கணும். FCRA அதாவது ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட், இதன் மூலியமாக இங்க இருக்கக்கூடிய என்ஜிஓக்களுக்கு மத்திய அரசு கடுமையான கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்கு. இந்த ஒரு ஸ்டெப்புக்கு எதிராக இங்க இருக்கக்கூடிய திமுக, கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ்காரங்க, முக்கியமா இஸ்லாமிய கிறிஸ்தவ அமைப்புகள் இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஓன் எழுது ஒப்பாரி வைக்கிறாங்க. FCRA என்ன? அப்படி மோடி அவர்கள் என்ன செஞ்சிருக்காரு? ஏன் இவ்வளோ பேர் இந்த FCRAக்கு எதிராக இப்படி கதறாங்க, ஒன்னா கூடி ஓன் எழுது ஒப்பாரி வைக்கிறாங்க? இத பத்திலாம் தெளிவா பார்க்கலாம். வந்தேரி மதங்களை இங்க பரப்புவதற்காக வெளிநாடுகளிலிருந்து ஏகப்பட்ட ஃபண்டுகள் நம்ம நாட்டுக்கு என்ஜிஓக்கள் மூலியமாக வந்துட்டு இருக்கு. அந்த பணத்தை வச்சுக்கிட்டு இங்க இருக்கிறவங்க, அதாவது இவங்க ஒரு காரணம் சொல்லி பணத்தை வாங்குறாங்க. ஓகேங்களா? அரசாங்கத்துக்கிட்ட, நம்ம நாட்டு அரசாங்கத்துக்கிட்ட ஒரு காரணத்தை சொல்லி வெளிநாடுகள் கிட்ட இருந்து ஒரு ஃபண்டை வாங்குறாங்க. வாங்கின அந்த ஒரு ஃபண்டை இவங்க ஒரு காரணம் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த காரணத்துக்காக உபயோகப்படுத்துறாங்களானா கிடையாது. சட்டவிரோதமான காரியங்களுக்காக தான் அந்த பணத்தை யூஸ் பண்றாங்க. சோ இது மாதிரியான விஷயங்களை நாம நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த FCRA ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் மூலியமாக நிறைய கட்டுப்பாடுகளை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கு. ஏன் மத்திய அரசு கட்டுப்பாடுகளை கொண்டு வந்திருக்கு? இந்த கட்டுப்பாடுகள்லாம் ரொம்ப ரொம்ப கடுமையா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஏன் எதிர்த்தரப்புல இருக்கக்கூடியவர்கள் கத்துறாங்க? இந்த ஃபாரின் ஃபண்டுனால நம்ம நாட்டுல என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு? நம்ம நாட்டினுடைய பூர்வீக மதங்கள்னு சொன்னோம்னா அது ஹிந்து மதமா இருக்கும். ஹிந்து மதம் கிடையாது, அது ஒரு வாழ்வியல் முறை. ஆனா சட்டப்படி அது மதம் தான் சொல்லப்படுது. சோ ஹிந்து மதம், அப்புறம் சீக்கிய மதம், பௌத்த மதம், சமண மதங்கள், இதெல்லாம் தான் இந்தியாவின் பூர்வீக மதங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ இந்த மதம் மாற்றத்தினால, ஃபாரின்ல இருந்து வாங்கக்கூடிய ஃபண்டுனால இவங்க இங்க மத மாற்றம் செய்யறாங்க இல்லையா? சோ இந்த மத மாற்றத்தினால என்ன ஆகுதுன்னா, இங்க இருக்கக்கூடிய ஹிந்துக்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள் இவங்களுடைய எண்ணிக்கையானது குறையுது. இவங்களுடைய கலாச்சாரம், பாரம்பரியம் எல்லாமே அழிக்கப்படுது. முக்கியமா இப்போ ரீசெண்டா வந்த ஒரு ரிசர்ச் படி பார்த்தீங்கன்னா, இஸ்லாமியருடைய மக்கள் தொகை நம்ம நாட்டில் அதிகமாயிட்டே இருக்கு. ஸோ ஹிந்துக்களுடைய மக்கள் தொகையானது கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டு வந்துட்டு இருக்கு. ஹிந்துக்களுடைய சமநிலை இருக்கு இல்லையா, ஹிந்துக்கள் இந்த நாட்டில் இப்போ வரைக்கும் பெரும்பான்மையாக இருக்காங்க. எதிர்காலத்தில் ஒருவேளை ஹிந்துக்கள் அந்த ஒரு நிலையில இல்லைன்னா, இந்த நாட்டில் பெரும்பான்மையாக ஹிந்துக்கள் அப்படின்றவங்க இல்லைன்னா, அந்த சமநிலை அப்படின்றது இல்லைன்னா, இங்க ஏகப்பட்ட விபரீதங்கள் நடக்கும். அந்த ஒரு விஷயத்தை கருத்தில் எடுத்துக்கிட்டு தான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை மத்திய பாஜக அரசு செய்யுது. மத மாற்றம் அப்படின்றது இங்க வெறும் மத மாற்றமாக நடக்கிறது இல்லை. மத மாற்றத்தை யாராச்சும் தட்டி கேட்டாலோ, ஏன் நீங்க இது மாதிரிலாம் பண்றீங்கன்னு நாம அவங்களுடைய மத மாற்றத்தை தடுத்தாலோ, இங்க ஒரு சமூக பதற்றம் அப்படின்றது ஏற்படுது. அப்படி தடுக்கிறவங்களை கொல்றாங்க. ஏகப்பட்ட பேரை கொண்டு குவிச்சிருக்கானுங்க. திருப்புவனத்துல ராமலிங்கம் அப்படின்றவரை கொன்னாங்க, ஞாபகம் இருக்குங்களா? ஏன் மத மாற்றம் பண்ண வர, நான் உங்க உள்ளாவை போட்டுக்கிறேன், நீ பட்டை போட்டுக்கிறேன்னு ராமலிங்கம் கேட்டிருப்பாரு. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக அவரை முன்னாள்
பிஎஃப்ஐல இருந்த இஸ்லாமிய நிர்வாகிகள் மற்றும் எஸ்டிபிஐல இருந்தவங்க, அந்த அமைப்புல இருந்தவங்க ஒண்ணா சேர்ந்து ராமலிங்கத்தை கொடூரமா கொன்னானுங்க. மதம் மாற்றத்தை தடுத்ததுக்காக. நான் குல்லா போடுறேன், நீ பட்ட போடுறியான்னு சொல்லி பட்ட போட்டு விட்டார் இல்லையா? அதுக்காக இவரை கொன்னானுங்க. நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா? இங்க இருக்கிற இந்துக்களுக்கு எதிராக அயோக்கியத்தனமான காரியங்கள் பண்ணக்கூடிய கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் வேற நாட்டவங்கள சேர்ந்தவங்கலாம் கிடையாது. இந்தியாவை சேர்ந்தவர்கள் தான், இந்த மண்ணை சேர்ந்தவர்கள் தான், இங்க இருந்து மதம் மாறினவங்க தான் சொன்னேன் இல்லையா? பாருங்க. திருபுவனத்துல ராமலிங்கத்தை கொலை பண்ணது இங்க இருந்தவங்க தான், இந்தியர்கள் தான். மதம் மாற்றம் நடந்ததுக்கு அப்புறமா இவங்க இங்கிருந்த சொந்த மக்களுக்கு எதிராகவே இப்படிப்பட்ட காரியங்கள் செஞ்சிருக்காங்க. ராமலிங்கம் படுகொலை குறித்து இங்க ஏகப்பட்ட அவதூறுகள் பரப்பப்பட்டது. அவங்களுக்குள்ள தனிப்பட்ட தகராறுகள் இருந்தது, அதனால தான் அவரை கொன்னாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசினாங்க. பட் அது உண்மை கிடையாது. என்ஐஏ அந்த ஒரு வழக்கை எடுத்ததுக்கு அப்புறமா என்ஐஏ டீட்டெயில்டா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. மத மாற்றத்தை தடுத்ததுனால தான் அந்த பிஎஃப்ஐ சேர்ந்த நிர்வாகிகள், எஸ்டிபிஐ சேர்ந்த நிர்வாகிகள் இவரை திட்டமிட்டு கொண்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி என்ஐஏ ரிப்போர்ட் கொடுத்துருக்கு. ஆனாலும் இப்போ வரைக்கும் அவதூறுகள் பரப்பிக்கிட்டே தான் இருக்காங்க. ஒரு பக்கம் இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் இப்படி பண்றாங்கன்னா, இன்னொரு பக்கம் கிறிஸ்தவர்கள் அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு சிடி, ஜஸ்ட் ஒரு சிடியை வச்சுக்கிட்டு இந்த சிடியால கேன்சர் நோயை குணப்படுத்த முடியும், உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்களை இந்த சிடி மூலியமாக போக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் பொய்யான மத பிரச்சாரங்கள், பொய் சொல்லி, மூட நம்பிக்கைகளை சொல்லி ஏமாத்தி இது மாதிரியான மத பிரச்சாரங்கள் இவங்க பண்றாங்க. நாம இது மாதிரியான விஷயத்தை பார்க்கும்போது கேலி கிண்டல் பண்ணி சிரிச்சிருப்போம், அதை ட்ரோல் பண்ணி கலாச்சிருப்போம், அப்புறமா நாம அப்படியே நகர்ந்து போயிடுவோம். பட் இது மாதிரியான விவகாரங்களை நம்முடைய மத்திய அரசு நோட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க போல. ஏன்னா இடி இவங்களெல்லாம் விசாரணை பண்ணியிருக்கு, இவங்களுடைய சொத்துக்களை முடக்கியிருக்கு. நீங்க பொய்யான பிரச்சாரம் பண்றீங்க, கடவுள் பேர்ல பொய்யான பிரச்சாரம் பண்ணி இதை மாதிரி நீங்க காசு சம்பாதிக்கிறீங்கன்னு சொல்லி அவங்களுடைய சொத்துக்களையும் முடக்கியிருக்காங்க. நமக்கே தெரியல பாருங்களேன், எவ்வளோ விஷயங்கள் பின்னாடி நடந்திருக்கு பாருங்களேன். கட்டாய மத மாற்றம் அப்படின்றது இங்க குற்றம், ஓகேங்களா? இந்தியாவில் கட்டாய மத மாற்றம் அப்படின்றது குற்றம். அந்த கட்டாய மத மாற்றம் அப்படின்றது எந்த சென்ஸ்ல வருதுன்னா, பணம் கொடுத்தோ, அப்படி இல்லைனா ஆசை வார்த்தைகள் சொல்லியோ, இல்லைனா மிரட்டினாலோ, இதை மாதிரிலாம் பண்ணி ஆசை வார்த்தை சொல்லி மிரட்டி காசு கொடுத்து மத மாற்றம் செய்வது எல்லாமே கட்டாய மத மாற்றம். அது சட்டப்படி குற்றம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இன்னும் நம்ம நாட்டில் ஏகப்பட்ட மாநிலங்களில் ஆன்டி கன்வர்ஷன் லா அப்படின்றது பல்வேறு வழிமுறைகளில் ஃபாலோ பண்ணுறாங்க. இதை மாதிரிலாம் பண்ணாங்கன்னா தடுத்து நிறுத்துவதற்கும், அது மாதிரி செய்தவங்களை மதமாற்றம் செய்பவர்களை தூக்கி உள்ள போடுறதுக்கும் பல மாநிலங்களில் சட்டம் இருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட கிறிஸ்துவ என்ஜிஓக்களுக்கு அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா மாதிரியான பெரிய நாடுகளிலிருந்து நிறைய ஃபண்டுகள் வருது. அந்த ஃபண்டை வச்சுக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய என்ஜிஓக்கள் இவங்க என்ன பண்றாங்கன்னா, சட்டத்திற்கு எதிரான ஏகப்பட்ட காரியங்கள் செய்யறாங்க. முக்கியமா பெருசா உலக அறிவு இல்லாத மக்களை ஏமாத்தி மதமாற்றம் செய்யறாங்க. தலித்து மக்களையும் பிற்படுத்தப்பட்ட மக்களையும் அவங்களுடைய ஏழ்மையை பயன்படுத்தி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நாங்கள் செய்யறோம்னு சொல்லி ஏமாற்றி அவங்க எல்லாருமே இவங்க மதமாற்றம் செய்யறாங்க. கிறிஸ்துவ மதமாற்றம், இந்த கிறிஸ்துவ மதமாற்றத்துக்காக மட்டும் பல ஆயிரம் கோடிகள் இந்தியாவில் செலவழிக்கப்படுது. இந்தியாவை கிறிஸ்துவ நாடாக மாற்றணும் அப்படின்றதுக்காக பல ஆயிரம் கோடி ரூபாவை இந்தியாவுக்கு அனுப்புறாங்க. இங்க நீங்க நல்லா பாருங்க, நிறைய பேரை நீங்க பார்த்திருப்பீங்க, கிறிஸ்துவ மதத்தை ப்ரீச் பண்ற நிறைய பேரை பார்த்திருப்பீங்க. அவங்க ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்றது மட்டும் இல்லாம அவங்களுக்கு சொந்தமான பல சொத்துக்களும் இங்க இருக்கும். சொந்தமா சேட்டலைட் சேனல் வச்சிருப்பாங்க. இங்க ஒரு ரிப்பப்ளிக்கோ இல்லைனா டைம்ஸ் நவ் மாதிரியான சேனல்கள் இருக்கு இல்லையா, நேஷனல் மீடியாக்கள் இருக்கு இல்லையா, அவங்களால தமிழகத்தில் ஒரு சேனலை உருவாக்க முடியல. இங்க அவங்களால ஒரு சேனலை கொண்டு வர முடியல, மெயின் ஸ்ட்ரீம் சேனலை கொண்டு வர முடியல. பட் ஏகப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு இங்க சேனல் அப்படின்றது இருக்கு, நிறைய சேனல்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம எப்படி மதம் மாற்றணும் அப்படின்றதுக்கான கிளாஸஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரொம்ப வெளிப்படையாகவே இங்கே நடத்துகிறாங்க. அவ்வளோ சுதந்திரம் அவங்களுக்கு இருக்குது. அது மாதிரி செய்கிறதுக்கு அவங்களுக்கு எங்கிருந்து ஃபண்டு வருது? யார் ஃபண்டு கொடுக்குறா? அமெரிக்கா, யூரோப் மாதிரியான நாடுகள் கிட்ட இருந்து தான் இவங்களுக்குலாம் ஃபண்டே வருது. எல்லாமே என்ஜிஓக்கள் மூலியமாக வருது. ஸோ அந்த என்ஜிஓக்களை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதுக்காக 2017-18 அந்த காலகட்டங்களில் ஏகப்பட்ட என்ஜிஓக்களுடைய அங்கீகாரத்தை நம்முடைய மத்திய அரசு ரத்து பண்ணாங்க. அப்போவே ஏகப்பட்ட போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள்லாம் மத்திய அரசுக்கு எதிராக, மோடிக்கு எதிராகலாம் இங்கே பண்ணாங்க. யாரும் மறந்துருக்க மாட்டீங்க. இந்த என்ஜிஓக்கள் மூலியமாகத்தான் பங்களாதேஷில், ஸ்ரீலங்காவில் நடந்த கலவரங்களுக்கு பணமும் போயிருக்கு. நேபாளமில் அங்கங்கே இருக்கக்கூடிய என்ஜிஓக்கள் மூலியமாக ஃபண்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணி அங்கே ஒரு புரட்சியை வெடிக்கணும், அங்கே ஒரு மக்கள் புரட்சியை வெடிக்கணும், சிவில் வார் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ஃபண்டு போயிருக்கு. அதன் மூலியமாக வந்த ஃபண்டை வச்சுக்கிட்டு தான் அங்கே அவ்வளோ அட்டகாசங்கள்லாம் அங்கே இருக்கிறவனுங்க செஞ்சானுங்க. அதே மாதிரியான காரியத்தை இந்தியாவும் செய்ய முயற்சி பண்ணானுங்க. பட் நம்முடைய மோடி தான் விஸ்வ குருவாச்சு. 2017-2018 அந்த காலகட்டங்களையே இதை எல்லாத்தையுமே அந்த மனுஷன் தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டாரு. உத்தரப்பிரதேசம், தமிழகம், ஒரிசா, கேரளா, கர்நாடகா, மணிப்பூர் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்கள்லாம் இருக்கு இல்லையா, மணிப்பூர் மாதிரியான வடகிழக்கு மாநிலங்கள், இங்கே
வெளிநாடுகளிலிருந்து நிறைய ஃபண்ட் வருது. கிறிஸ்துவ அமைப்புகளுக்கு, அந்த என்ஜிஓக்களுக்கு நிறைய ஃபண்ட் வருது அப்படின்ற மாரியான விஷயங்கள இன்வெஸ்டிகேஷன்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. 2015, 2016 அந்த காலகட்டங்கள்ல மட்டும், ஜஸ்ட் அந்த 1 இயர்ல மட்டும் இந்தியால 17,000 கோடி ரூவாவ இறக்கியிருக்காங்க. மதமாற்றம் செய்வதற்காக. கிறிஸ்துவ மதமாற்ற அமைப்புகளுக்கு, என்ஜிஓக்களுக்கு 17,000 கோடி 17,000 கோடி இறக்கியிருக்காங்க. அந்த பணத்தை வச்சுக்கிட்டு தான் இங்க இருக்கக்கூடிய கிறிஸ்துவ மத போதகர்கள் இவங்க பல இடங்களுக்கு டிராவல் பண்ணியிருக்காங்க. ஏழ்மையான மக்கள பார்க்கும்போது, தலித் மக்களை பார்க்கும்பொழுது, பெருசா அவங்களுக்கு அந்த உலக அறிவு இருக்காது இல்லையா? என்ன நடக்குது? ஏன் இவங்க இப்படி பேசுறாங்க? அப்படின்ற மாரி அந்த ஒரு புரிதல் இருக்காது இல்லையா? அப்படிப்பட்ட பாமர மக்கள அணுகி அவங்கள ஏமாத்தி மதமாற்றம் செஞ்சிருக்காங்க. இது எல்லாமே ரிப்போர்ட்ல இருக்கு. உத்தரப்பிரதேசத்தில ஃபதேபூர் மதமாற்ற வழக்கு அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான வழக்கு. அந்த வழக்குல சம்மந்தப்பட்ட டாக்டர் ஐசக் பிராங்க் அப்படின்ற ஒரு வெளிநாட்டவர் தான் பார்த்தீங்கன்னா, இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காரு. மதமாற்றம் செய்வதற்காக எப்படி ஃபண்ட் அலோகேட் பண்றாங்க, எந்தெந்த இடங்களுக்கு எப்படி ஃபண்ட் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாரியான எல்லா விஷயத்தையுமே சொன்னது, சாட்சியாக இருந்தது வெளிநாட்டவரான இந்த டாக்டர் ஐசக் பிராங்க் அப்படின்றவர் தான். இது மாரி வெளிநாட்டு பணங்கள் மூலியமாக இங்க மதமாற்றம் செய்வதனால, நம்ம நாட்டினுடைய இறையாண்மை அப்படின்றது சீரழிக்கப்படுது, சீரழியுது. இந்த வெளிநாட்டு நிதிய யூஸ் பண்ணி இந்தியாவுக்குள்ள உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடவோ, தேசிய விரோத செயல்களுக்காகவோ அல்லது சமூக பிளவை ஏற்படுத்தவோ பயன்படுத்தப்படலாம். வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய நிதியை வச்சுக்கிட்டு இவ்வளோ விஷயங்கள் இங்க செய்யப்படலாம் அப்படின்ற மாரி மத்திய உள்துறை அமைச்சகம் சொல்லியிருக்கு. மணிப்பூர்ல நடந்த கலவரம் இருக்கு இல்லையா? அந்த கலவரத்துக்கு காரணம் இத மாரியான ஃபண்ட் தான். என்ஜிஓக்கள் மூலியமாக வந்த ஃபண்ட் தான் அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது ரிப்போர்ட்டாவும் குடுத்திருக்காங்க. மத்திய அரசு, மத்திய உள்துறை சொல்லக்கூடிய இது மாரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது, இதெல்லாம் கற்பனையா இருக்குமா? இவங்க தேவையில்லாம பயப்படுறாங்களா? ஓவரா எக்ஸாஜரேட் பண்ணி இது மாரியான விஷயங்களா இவங்க பார்க்குறாங்களா? அப்படின்ற மாரி தான் தோணும். பட் அது மாரிலாம் ஒண்ணும் கிடையாது. ஏன்னா, மதம் மாற்றத்துக்காக வரக்கூடிய இந்த ஒரு ஃபண்ட் இருக்கு இல்லையா? இந்த ஃபண்ட் வெறும் மதம் மாற்றத்துக்காக மட்டும் பயன்படுத்தப்படல. இந்தியாவின் வளர்ச்சியையும் இவங்க தடுக்க பார்க்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கூடங்குள அணுமின் நிலையம். அது வரும்பொழுது போராட்டம் நடந்தது. அந்த போராட்டத்துக்கு பின்னாடி இருந்தது யாருன்றத தேடி பாருங்க. சர்ச்சு. ஓகேங்களா? சர்ச் அதுல இன்வால்வ் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா சுரங்கப் பணிகள் ஏதாச்சும் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, மத்திய அரசு பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, அதுக்கு எதிராக போராடுவாங்க. மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்களுக்கு எதிராக போராட்டங்கள் பண்ணுவாங்க. இது மாரி இங்க உள்கட்டமைப்புகள் வளரக்கூடாது. இந்தியா தனக்கு தேவையான விஷயத்த இந்தியாவுக்குள்ளேயே செஞ்சுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக, இங்க அந்த பணங்கள் உபயோகிக்கப்படுது. என்ஜிஓக்கள் மூலியமாக போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் இது எல்லாமே நடத்தப்படுது. இது மாரியான விஷயங்கள தடுத்து நிறுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த எஃப்சிஆர்ஏ சட்டத்த ரொம்ப கடுமையா கொண்டு வந்திருக்காங்க. என்ஜிஓக்கள் இந்த சட்ட திட்டங்கள கண்டிப்பா ஃபாலோ பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாரி மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. முக்கியமா இது மாரி ஃபாரின்லேருந்து வரக்கூடிய ஃபண்டுலாம் இருக்கு இல்லையா? இத வந்து பார்த்தீங்கன்னா, டெல்லியில இருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த கிளையில மட்டும் தான் உங்களால வாங்க முடியும். நீங்க இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய பேங்க் மூலியமாக அந்த பணத்த உங்களால எடுக்க முடியாது. டெல்லியில ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய பிரான்ச் இருக்கு இல்லையா? அங்கிருந்து மட்டும் தான் உங்களால அந்த பணத்த எடுக்க முடியும் அப்படின்ற மாரியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது. இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இது மாரி வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய நிதிய வச்சுக்கிட்டு, நிர்வாக செலவுகள்னு இவங்க ஒரு கணக்கு காட்டுவாங்க. ஓகேங்களா? பட் அவங்க அந்த நிர்வாகத்துக்காக, அந்த அமைப்புக்காக அவங்க செலவு பண்றாங்களான்னா கிடையாது. வேற சில விஷயங்களுக்காக யூஸ் பண்றாங்க. பட் அது நிர்வாக செலவுன்னு பொத்தாம் பொதுவா ஒரு கணக்கா காமிச்சிட்டு இருந்தாங்க. அத தடுக்கணும் அப்படின்றதுக்காக 50% அதாவது 50% வரைக்கும் மட்டும் தான். இப்போ நீங்க ரூ. 1,00,00,000 வாங்குறீங்கன்னா, ரூ. 50,00,000 வரைக்கும் தான் உங்களால நிர்வாக செலவு செய்ய முடியும் அப்படின்ற மாரி ஃபர்ஸ்ட் இருந்தது. பட் இவங்க அதிலயும் ஏகப்பட்ட கோக்குமாக்கான வேலைகள் பண்றாங்கன்னு சொல்லி, இப்போ அந்த 50%த்த 20% கம்மி பண்ணியிருக்காங்க. அதாவது 1,00,00,000 நீங்க வாங்குறீங்கன்னா, அங்கிருந்து வாங்குறீங்கன்னா, உங்களால ரூ. 20,00,000 வரைக்கும் மட்டும் தான் உங்களுடைய நிர்வாக செலவுகள பண்ண முடியும். அதுக்கு மேல உங்களால பண்ண முடியாது. இப்படிப்பட்ட ஒரு விதிய கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஒரு என்ஜிஓ வாங்கக்கூடிய பணத்த, அந்த ஒரு அமௌண்ட்ட இன்னொரு என்ஜிஓக்கு இந்த ஒரு என்ஜிஓ குடுக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அங்கீகரிக்கப்படாத என்ஜிஓக்களுக்கு பணம் வராது. அவங்களுக்கு பணம் கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாரியும் சொல்லியிருக்காங்க. அதாவது எனக்கு வரக்கூடிய பணத்த, நான் என்னுடைய அமைப்புக்கு மட்டும் தான் செலவு பண்ண முடியும். இவனும் என்ன மாரியான மதமாற்ற அமைப்பு என்ஜிஓ தான் வச்சிருக்கான். ஸோ, அவனுக்கு இந்த பணத்த குடுக்கலாமான்னா, குடுக்கக்கூடாது. அந்த ஒரு விதியையும் புதுசா ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 2, 3 ஆண்டுகளாக தொடர்ந்து வேலை செய்யாத, எந்த ஒரு சமூக வேலைகளும் செய்யாத என்ஜிஓக்கள், அப்புறம் ஏதாச்சும் தவறான விவகாரங்கள்ல ஈடுபடக்கூடிய என்ஜிஓக்கள், அவங்களுடைய உரிமத்த நாங்க ரத்து பண்ணுவோம் அப்படின்ற மாரியும் சொல்லியிருக்காங்க. இது மாரியான சில காரணங்களுக்காக தான் கடந்த சில ஆண்டுகள்ல மட்டும்
20,000க்கும் மேற்பட்ட என்ஜிஓக்களின் உரிமத்தை நம்முடைய மத்திய பாஜக அரசு ரத்து பண்ணியிருக்கு. இப்ப இருக்கக்கூடிய சட்டத்த வச்சுக்கிட்டு நம்மளால இது மாதிரியான மத மாற்றங்கள கட்டுப்படுத்துறது கஷ்டம். உண்மையிலேயே ரொம்ப கஷ்டம். இன்னும் கடுமையான சட்டங்கள் வந்தா மட்டும் தான் மத மாற்றத்த கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் இருந்தாலும் இந்த எஃப்சிஆர்ஏ ஆக்ட்டின் மூலியமாக கட்டுப்படுத்துறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அந்த ஃபண்ட நம்மளால கட்டுப்படுத்த முடிஞ்சதுனாலயே, இங்க நடக்கக்கூடிய சட்டவிரோத செயல்கள நம்மளால கட்டுப்படுத்த முடியும். அந்த ஒரு ஸ்டெப்ப தான் இப்ப மத்திய பாஜக அரசு எடுத்திருக்கு. இப்ப மத்திய உள்துறை அமைச்சகம் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு என்ஜிஓ இருக்குன்னா, அந்த என்ஜிஓ எந்த நாட்டுக்கிட்ட இருந்து காசு வாங்க போறாங்க? அந்த காச எதுக்காக செலவு பண்ண போறாங்க? என்ன மாரியான செலவுகள் பண்ண போறாங்க? அப்படின்ற மாரி ஏ டூ இசட் எல்லா டீட்டெயில்ஸும் நீங்க குடுத்திருக்கணும். குடுத்தா மட்டும் தான் இது மாரி ஃபண்ட் வரும்பொழுது, அந்த ஃபண்ட நாங்க உங்களுக்கு தருவோம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டைரக்ட்டா இவங்களால அந்த நாட்டுல இருந்து காசு வாங்க முடியாது. அவங்களுக்கு ஃபண்ட் வரும். அந்த ஃபண்ட மத்திய அரசு செக் பண்ணும். அதுக்கப்புறமா தான் மத்திய அரசு என்ஜிஓக்களுக்கு குடுப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இதுதான் ஹைலைட்டே என்னன்னா, இது மாரி வெளிநாட்டில இருந்து நிதிகள் வாங்குறாங்க இல்லையா? அந்த நிதிகள வச்சுக்கிட்டு மதமாற்றம் செய்யக்கூடாது. மதமாற்றம் செய்வது சட்டப்படி குற்றம் அப்படின்ற மாரி மத்திய பாஜக அரசு சொல்லியிருக்கு. மதக்கல்வி, வழிபாட்டு ஸ்தலங்கள பராமரிக்கிறேன்னு சொல்லி வாங்கக்கூடிய காசுகள். அதாவது மதக்கல்வினா எக்ஸாம்பிள்க்கு நீங்க மதராஸாவ எடுத்துக்கோங்க. நிறைய கிறிஸ்துவ மிஷனரிகள் ரன் பண்ற ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்லாம் எடுத்துக்கோங்க. அப்புறம் வழிபாட்டு ஸ்தலங்கள். நாங்க இந்த தர்காவ ரெனோவேட் பண்ண போறோம். சர்ச்ச ரெனோவேட் பண்ண போறோம். ஸ்கூல ரெனோவேட் பண்ண போறோம் அப்படின்ற மாரிலாம் சொல்லி ஃபண்ட் வாங்குவாங்க. என்ஜிஓக்கள் வெளிநாட்டிலிருந்து அந்த நிதிய வாங்குவாங்க. அந்த நிதி கூட மதமாற்று விவகாரங்கள்ல செலவு பண்ணக்கூடாது அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. மீறி நீங்க அப்படி செஞ்சீங்கன்னா, உங்களுடைய என்ஜிஓ உரிமத்த நாங்க ரத்து பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம, உங்களுடைய சொத்துக்கள அந்த என்ஜிஓக்குன்னு ஒரு சில சொத்துக்கள் இருக்கும் இல்லையா? அந்த சொத்துக்கள் எல்லாத்தையுமே மத்திய அரசு எடுத்துக்கும். மத்திய அரசு அந்த சொத்துக்கள கட்டுப்படுத்த ஆரம்பிச்சுரும். உங்களுக்கு எதுவுமே கிடையாது அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதாவது மதமாற்றம் செய்வது சட்டப்படி குற்றம். மீறி நீங்க மதமாற்றம் செஞ்சீங்கன்னா, அந்த அமைப்புகளுக்கு இருக்கக்கூடிய சொத்துக்கள், அது எல்லாமே அரசனுடைய சொத்துக்களா மாறும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி தான் கேரளால இந்துக்களுடைய பர்த் ரேட் கேரளா மட்டும் கிடையாது. இந்தியா முழுக்கவே இந்துக்களுடைய பர்த் ரேட் ஆனது ரொம்ப கம்மியா இருக்கு. இஸ்லாமியர்கள் அவங்களுடைய பர்த் ரேட் பயங்கரமா இன்கிரீஸ் ஆயிருக்கு. கிறிஸ்தவர்களுடையதும் அதிகமா இருக்கு. பட் ஹிந்துக்களுடைய பர்த் ரேட் ஆனது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த விஷயத்த பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப கஷ்டமா இருந்தது. பட் இது மாரியான திட்டங்கள், இது மாரியான சட்டங்கள் மூலியமாக ஏதாச்சும் இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியுமா? இந்தியாவாவே இருப்பதற்கு ஹிந்துக்கள் பெரும்பான்மையாக இருந்தா மட்டும் தான் இருக்கும். அப்படி இல்லன்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணு கிறிஸ்தவ நாடாக மாறினாலும் சரி, இஸ்லாமிய நாடாக மாறினாலும் சரி, நரகம் அப்படின்றது ஹிந்துக்களுக்கு தான். ஆல்ரெடி நாம இங்க மெஜாரிட்டியா இருந்தாலும், கஷ்டப்படுறது நாம தான். சிறுபான்மையின மக்கள்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏகப்பட்ட சலுகைகள் தராங்க. அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே செய்றாங்க. ஈவன் பிஜேபி அப்படிதான் செஞ்சுட்டு இருக்கு. நீங்க ஒண்ணும் இல்ல. நீங்க கிறிஸ்தவ நாடுகள், இஸ்லாமிய நாடுகள்ல போய் பாருங்களேன். அங்க பெரும்பான்மையான மதங்களுக்கு மட்டும் தான் பவர் அப்படின்றது அதிகமா இருக்கும். அவங்களுக்கு தான் எல்லாமே கிடைக்கும். பட் நம்ம நாட்டுல மட்டும் தான் பெரும்பான்மையான ஹிந்துக்களுக்கு எதுவுமே இங்க பெருசா கிடைக்கிறது கிடையாது. நீதி நீதி கூட கிடைக்கிறது கிடையாது. காஷ்மீர் பண்டிட்டுகளுக்கு ஏற்பட்ட நிலைமை இருக்கு இல்லையா? அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் என்னால மறக்கவும் முடியல. நான் உங்களுக்கு அத பத்தி தனியாவே ஒரு வீடியோ போடுறேன். நம்ம நாட்டினுடைய நீதித்துறை காஷ்மீர் பண்டிட்டுகள எப்படி பார்த்திருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு தனியாவே ஒரு வீடியோவா போடுறேன். ரத்த கண்ணீரே வரும். இப்ப வரைக்கும் காஷ்மீர் பண்டிட்டுகளுக்கு நீதி கிடைக்கல. உச்சநீதிமன்றம் என்ன சொல்றாங்க? நீதிமன்றங்கள் என்ன மாதிரியான தீர்ப்புகள் குடுத்திருக்காங்க? அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன். ஓகே. கடைசியாக ஸ்டார்ட்டிங் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன் இல்லையா? மகாத்மா என்று காங்கிரஸ்காரர்களால் அழைக்கப்படும் காந்தி அவர்கள் மதமாற்றம் குறித்து என்ன சொல்லியிருக்காருன்ட்டு, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மதமாற்றம் அப்படின்றது ஒரு பித்தலாட்டம். உலக அமைதியின்மைக்கு மதமாற்றம் வழிவகுக்கும். இந்தியாவிற்கு நிச்சயமாக பெரும் கெடுதி அப்படின்றது மதமாற்றத்தினால ஏற்படும்னு காந்தியடிகள் சொல்லியிருக்காரு. மதமாற்றம் குறித்து காந்தியடிகள் சொன்ன வார்த்தைகள் இது எல்லாமே. மதமாற்றம் அப்படின்றது இங்க இருக்கக்கூடிய ஹிந்துக்கள், கிறிஸ்துவர்கள், இஸ்லாமியர்கள் இவங்களுக்குள்ள மோதல்களை அதிகப்படுத்தும், கலவரங்களை ஏற்படுத்தும், ஒருத்தங்க அடிச்சிட்டு சாவாங்க. இவர் இது மட்டும் சொல்லல. நீங்க மதம் மாறுனீங்கன்னா, ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்துக்கு நீங்க மாறுனீங்கன்னா, அது மனித நேயத்துக்கு எதிரானது. உங்களுடைய கடவுளுக்கு நீங்க துரோகம் செய்ற மாரி இருக்கும். ஒவ்வொரு மதங்களுக்கும் ஒவ்வொரு தனித்துவமான சிறப்பம்சங்கள் இருக்கும். அந்த விஷயத்த அங்க இருக்கிறவங்க பெருமையா பார்க்கணும், பெருமையா நினைக்கணும்.
என் மதம் தான் சிறந்தது, உன் மதம்லாம் ரொம்ப ரொம்ப மோசமானது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லக்கூடாது. மதப்பிளவு ஏற்படுத்தக்கூடிய கருத்துக்கள் சொல்லக்கூடாது. அப்படி செய்யும் பொழுது, அங்க சகோதரத்துவம் இருக்காது. மத ரீதியில சண்டைகள், சச்சரவுகள் எப்பவுமே இருக்குன்ற மாரியும் சொல்லியிருக்காரு. அவங்கவங்க மதத்த ஃபாலோ பண்ற வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. உன் மதம் வேஸ்ட்டு, என் மதம் தான் பெஸ்ட்டு, என் கடவுள் தான் உண்மையான கடவுள், உன் கடவுள்கள்லாம் சாத்தானுங்கள் அப்படின்ற மாரிலாம் சொல்றது, வருங்காலங்கள்ல மிகப்பெரிய சர்ச்சைகள, மோதல்கள, மத கலவரங்கள ஏற்படுத்தும் அப்படின்ற மாரியும் காந்தியடிகள் சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது. உச்சகட்டமா காந்தியடிகள் என்ன சொல்லியிருக்காருன்னா, மகாத்மான்னு காங்கிரஸ்காரங்க தான் சொல்லுவாங்க. நாம சொல்ல மாட்டோம். காந்தியடிகள் உச்சகட்டமாக என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு அதிகாரம் இருந்தால் மதமாற்ற தடை சட்டத்த கொண்டு வருவேன். காந்தியடிகள் சொல்லியிருக்காரு. அவருடைய யங் இந்தியா அப்படின்ற ஒரு பத்திரிக்கையில இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த காந்தியடிகள் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. இப்போ இங்க ஒரு நியூஸ் கார்டு போடுறேன். இப்போ ரீசென்ட்டா வந்தது தான். இத கொஞ்சம் பாருங்களேன். கைது. மும்பையில் மொஹரம் ஊர்வலத்தின் பொழுது விஷம் மாத்திரை கொடுத்து 15,000 பேரை கொல்ல திட்டமிட்டு இருந்தேன். கைது செய்யப்பட்ட ஃபயாஸ் நிசார் உசேன் பிரேம்ஜி வாக்குமூலம். அவனிடம் இருந்து 14,900 மாத்திரைகள் பறிமுதல். அடா பாவி! இந்த மொஹரம் நடந்தது இல்லையா? அந்த நேரத்துல 15,000 பேர கொல்றதுக்கு இவன் திட்டம் போட்டிருக்கான். யார் இவன்? அரேபியாக்காரனா? இல்ல வேற ஏதாச்சும் இஸ்லாமிய நாட்டை சேர்ந்தவனா? கிடையாது. இந்தியன். இங்கே பொறந்து வளர்ந்தவன். மதம் மாறினவன். மதமாற்றம் தேசிய அபாயம், மதமாற்றம் பித்தலாட்டம், மதமாற்றம் இங்க இருக்கிற சமநிலையை கெடுத்துடும்லாம் சொன்னாங்க இல்லையா? அதுக்கு காரணம் இதுதான். இது மாதிரியான காரணங்கள் தான். இவன் ஒன்றும் வெளிநாட்டில இருந்து வந்தவன் கிடையாது. இங்கேயே இருந்தவன் தான். இங்கேயே இருந்தவன் இங்க இருக்கக்கூடிய மக்களை கொல்றதுக்கு திட்டம் போட்டிருக்கான். 15,000 பேரை கொல்றதுக்கு 14,900 விஷம் மாத்திரைகளை கையில வச்சிருக்கான். வந்தே